ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி டாக் அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் வந்து என்னன்னா ஹிந்தியில சேனல்ல எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, தமிழ்ல பண்ணல நீங்க. சோ பீடாக் மேட்ச்ல இருந்து இப்பதான் வந்து சேர்ந்தாரு. சோ பீடாக் வந்த உடனே வாப்பா வாரமா பண்ணல, நான் காலையிலேயே பண்ணிட்டேன் பீடாக் ஸ்பீச்ல, நம்ம பேசுற மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லி வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. சுட சுட செய்தி, காலையில டீ கடையில உட்காந்து வாசிக்கிற செய்திங்கிற மாதிரி பயங்கர நிறைய ஒரு என்ன சொல்றது. அப்கோர்ஸ் there is a trade. சஞ்சு சாம்சன் versus ரவீந்திர ஜடேஜா அலாங் வித் சாம் கரன் ட்ரேட் தான் பேச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சுங்கிற மாதிரி பேசுறாங்க. ஓகே, இதை சொல்லலாம் கூடாதுன்னு இல்ல, நல்லா எனக்குமே வந்து டைரக்டாவே சொன்ன மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, the trade is on அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெவர்தெல்லஸ் இந்த விஷயம்லாம் அன்லஸ் அண்ட் அன்டில் சாப்பா குத்தி சீல் அடிக்கிற வரைக்கும் இட்ஸ் நெவர் ரியலி ஆன். பீடாக், இனிஷியல் தாட்ஸ் ஆன் திஸ் ட்ரேட் ரூமர், வாட் யூ திங்க்? ரூமர்லாம் கிடையாது ஆஷா. அவங்க நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, அவரை வந்து ரிலீஸ் பண்றி ஆக்ஷன்ல விடுற மாதிரி ஒரு பேரிழப்பு ராஜஸ்தான் நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க வந்துட்டு அவரை ரிலீஸ் பண்றீங்க ஆக்ஷன்ல. கேன் யூ ஈவன் ட்ரீம் அபவுட் கெட்டிங் a player of ரவீந்திர ஜடேஜா's caliber in the auction, or there's a pool of players, particularly Indian players left in the auction? So அவங்க they are not going to leave him in the auction, they are going to trade him. அங்க ஸ்டப்ஸ் அது இது ஏகப்பட்ட பேச்சு, கேஎல் ராகுல் கண்ணா பின்னான்னு வந்தது அவங்களுக்கு. இன்னொன்னு நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் டிட் வெல் பிகாஸ் ஆஃப் த ஸ்பின் ட்வின்ஸ். அதை கலைச்சு ஃபாரின் ஸ்பின் ட்வின்ஸை கொண்டு வந்தாங்க, மரணாடி வாங்கினாங்க. அதை அட்லீஸ்ட் அந்த கேப் அவங்க சரி பண்ணணும்னு பாக்குறாங்க வித் ரவீந்திர ஜடேஜா. இட் இஸ் குட் ஃபார் தம். சிஎஸ்கேக்கு ஆல்சோ வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஜடேஜா போறது. பட் எந்த வகையில அது பெனிஃபிட் ஆகும்னு நீங்க உங்க தாட்ஸ் சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஏன் தாட்ஸ் நான் சொல்றேன். ஆக்சுவலா இதுல ரெண்டு பார்ட் இருக்குல்ல பீடாக். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து when I'm going through social media நிறைய அதாவது வந்து இந்த ட்ரேட பத்தி பேசலாமா வேணாமா, ஏன்னா என்ன இருக்குன்னா நம்ம எஸ்பெஷலி தமிழ் சேனல்ல பேசும்போது unnecessary மிஸ்கன்செப்ஷன் நடந்திருக்கு. சோ நான் ஐ எம் ஹேவிங் டு ட்ரெட் ரியலி கேர்ஃபுல் வாட்டர்ஸ். என்ன மிஸ்கன்செப்ஷன்னா, ஏதோ இன்சைட் நியூஸ்ங்கிறாங்க, அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க. இதை வந்து நான் கிட்டத்தட்ட 5-6 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சேனல். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் எல்லா ஃபேன்ஸுக்குமே நான் உள்ளேந்து ஒரு சப்மிஷனா சொல்றேன், இந்த மாதிரி கேரக்டர் அசோசியேட் பண்றது எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. பர்சனலி ஸ்பீக்கிங் இட் இஸ் வெரி ஹர்ட்ஃபுல். ஏன்னா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ரெண்டாவது, இந்த சேனல் ஆரம்பிச்சதோட பிக்கெஸ்ட் நோக்கமே என்னன்னா, பீடாக் உனக்கு நல்லாவே தெரியும், தமிழுக்குன்னு வந்து ஒரு கிரிக்கெட் ஆடியன்ஸ் சென்ட்ரிக்கா பண்ணவே இல்லை. மோர் தென் 5 இயர்ஸா எத்தனையோ பேர் மற்ற லாங்குவேஜஸ்ல கேட்டும் நான் இதை பண்ணியிருக்கேன். சோ எனக்கு தமிழ்நாடோடையும் சரி தமிழ் ஃபேன்ஸோடையும் இருக்கிற பாண்டுக்கு பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு செகண்ட் கூட அளவு கூட யோசிக்காம நான் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடும்போதும் சரி, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடும்போதும் சரி, சிஎஸ்கே மேட்சஸ் பத்தி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் பீன் வெரி வெரி ஆனஸ்ட் அபவுட் வாட் ஐ ஹவ் டன். சோ இந்த மாதிரி சில சமயம் தாட்லெஸ்ஸா ஏதோ ஒரு ஆங்கிள் எடுத்து ட்ரிப்ல போகும்போது இட் ஆப்வியஸ்லி பிகம்ஸ் வெரி வெரி ஹர்ட்ஃபுல். அண்ட் ரெண்டாவது, நான் என்ன இதுல தரப்பு எடுத்து நிக்க வைக்கிறேன்னா, என்னைக்குமே வந்து நான் எடுத்து ஆரம்பிச்சு வச்ச டீம். ஒரு காலத்துல நான் ஃபிளமிங் கிட்ட இந்த கான்வர்சேஷன் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன். சிஎஸ்கே வந்து மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி ஆகணும் இபிஎல் அப்படின்னு ஆசைப்பட்ட நான் ஒரு ஆளு. நான் உங்ககிட்டே சொல்லியிருக்கேன், அந்த ஆர்சிபி ஃபைனலுக்கு அப்புறமா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்த ஒரு ஆளு. அண்ட் பிளீஸ், ஒரு சராசரி மனுஷனோட வன்மத்தையும் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து சேர்க்காதீங்க. சேர்க்கறது இஸ் வெரி வெரி ஹர்ட்ஃபுல். அதை தாண்டி நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு லேர்ன் பண்ணி வந்த ஒரு ஆளு. அண்ட் எப்போதுமே இன்னைக்கு கூட தமிழ்நாடு தோத்துருச்சு. நான் எப்படிப்பட்ட ஆள்னா, சின்ன வயசுல 14 வயசுல தமிழ்நாடோட 14 வயசுல கோபுரம் போட்டு தமிழ்நாடு ஜெர்சி போட்ட போது தமிழ்நாடு தான் இந்தியாலேயே பெஸ்ட் டீமா இருக்கணும்னு நினைச்ச ஆள் நானு. ஓகே, சோ அங்கேருந்து அந்த ஜேர்னில வந்து மேல போய் த்ரூ அவுட்டா பார்த்து சிஎஸ்கேக்கு முதல்ல வாய்ப்பு கிடைச்ச ஒரு யங்ஸ்டர்ல இருந்து பார்க்கும்போது என்னோட பாதையை நான் மட்டுமே கடந்து வந்ததுனால யாருமே அதுல தூக்கி ஒரு கல்லோ மண்ணோ உங்க மனசுல இருக்கிற ஒரு உதாசீனத்தையோ அதுல செலுத்துறது வந்து எனக்கு டெஃபினட்டா ஹர்ட்ஃபுல்லா இருந்தது. அதை சொல்லும் போது நான் எப்போதுமே பார்த்து வியந்த ஒரு விஷயம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட என்ன தெரியுமா, அவங்களோட அந்த எமோஷன். நீ சொல்லலாம், அதாவது எக்கச்சக்க ஃபேன்ஸ் வந்து சோசியல் மீடியால வந்து நிறைய அவங்க ஜடேஜா எங்க பிளேயர்ரா, ஜடேஜாவை எப்படிரா அப்படின்னு கேட்கும் போது பாக்குறதுக்கு ஒரு சைட்ல வந்து எப்படி இருக்கணும், ஒரு டிரான்சாக்ஷனலா வந்து சஞ்சு சாம்சன் கிடைச்சது நல்ல விஷயம் தானே அப்படின்னு யோசிச்சா கூட, இந்த டீமோட நிலைச்சு நின்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா எமோஷன். ஓகே, இட் இஸ் நெவர் பீன் ஃபார் அவே ஃப்ரம் எமோஷன். அஃப்கோர்ஸ் ஃபேண்டம் அண்ட் அந்த டிராவல் ஆஃப் த சிஎஸ்கே ஃபேன் ஓவர் த இயர்ஸ் have been splendid. ஊரா டிராவல் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து ஃபைனல் பாக்குற ஒரு ஃபேண்டம் கிடைக்கிறதுக்கெல்லாம் ஒரு டீம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த டீம்ல விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஹவெவர் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ்ல நான் வந்து ஒரே ஒரு தரப்பை மட்டும் தான் எடுத்து வைக்க ஆசைப்படுறேன் பீடாக். நான் சஞ்சுங்கிற பிளேயர் கிட்ட இருந்து என்ன உனக்கு கிடைக்குது அப்படின்னா, சிஎஸ்கேக்கு ரித்துராஜ் கைக்வாட் நம்பர் 3ல ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு.
அந்த பர்டிகுலர் ஹோல் ஃபில் ஆகுது. அவன் 3ல ஆடணும் அப்படின்னா சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் ஆனா அதோட ஒரு கடப்பார டாப் 3 உனக்கு ஐபிஎல்லே அமையாது. சிஎஸ்கேக்கு அதுல ஒரு டிக் மார்க். ஆனா லாஸ்ட் இயர்ல இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த ஏரியாஸ் கன்சிஸ்டன்டா வந்து என்னன்னா தலையோட பினிஷ் பண்றதுக்கு ஒரு ஆளு, தலையோட பினிஷ் பண்றதுக்கு ஒரு ஆளு அப்படின்னு யோசிக்கும் போது பிரெவிஸ் ஒரு மிடில் ஆர்டர் என்ஃபோர்சர். அகேன் கோயிங் இன் டு திஸ் ஆப்ஷன் சாம் கரன் மாதிரி ஒரு ஆளையும் ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு ஆளும் ரிலீஸ் ஆகும் போது அந்த இடத்துல ஒரு வேக்யூம் ஃபார்ம் ஆகுது. கேமரூன் கிரீனியே நீ 30 கோடி 28 கோடி கொடுத்து எடுத்தா அந்த ரோலை ஃபில் பண்ண முடியுமா? அண்ட் ஜஸ்ட் நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட தரப்ப எடுத்து வைக்கிறேன். ஏன்னா ஐ எம் ஆப்வியஸ்லி ஆன ஃப்ளோ, ஒரு ஃப்ளோல மச்சான் அவன் ஃப்ளோல போறான் விட்டுறா அப்படிங்கிற மாதிரி விட்டுரு. சோ என்னன்னா ரவீந்திர ஜடேஜா நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவர் 37 இயர்ஸ் ஆகுது, ஷார்ட்லி ஆயிடுவாரு. அவர் ஆல்மோஸ்ட் அவர் முடிவுக்கு வந்துட்டாரு. அவர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறது பார்த்தா முடிவுக்கு வரா மாதிரிலாம் இல்ல. அண்ட் எல்லாருக்குமே நான் சொல்றேன், டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுங்கிறது அவ்வளவு சாமானியமான விஷயம் இல்ல. யூ ஹேவ் டு பி டாப் ஆஃப் யுவர் ஸ்கில்ஸ். சோ T20க்கு அடாப்ட் பண்றது அவ்வளவு கஷ்டம் கிடையாது. நீங்க சொல்ற அதே ஜடேஜாவோட நம்பர்ஸ் நான் எடுத்து வைக்கிறேன். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 44 மேட்சஸ் ஆடி 38 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவரோட ஓவரால் எக்கானமி ரேட் 7.9. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு 8.7க்கு போயிருக்காரு. ரைட் ஹேண்டர்ஸ்க்கு கன் மாதிரி போட்டிருக்காரு. சென்னையில ஃபிங்கர் ஸ்பின் ஒர்க் ஆயிருக்கு. எஸ்பெஷலி ஜடேஜா 4 ஓவர்ஸ் சென்னையில மோஸ்ட்லி கொடுத்திருக்காரு. மோஸ்ட்லி. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவரோட பேட்டிங்கை பத்தி பேசப்படுது. ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஆடுறதே இல்ல. அவரை பினிஷரா டெசிக்னேட் பண்ணதுனால he has batted only down the order. Batting down the order is averaging in excess of 50 against fast bowling with a strike rate in excess of 150. So இது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு போய் சேரும் போது எனக்கு என்னவோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கொடுங்க சார் பிரசாதமா வரப்பிரசாதமா கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு வாங்கின மாதிரி இருக்கு. ஏன் சொல்றேன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட 4 பேர் நான் சொல்றேன். சஞ்சு சாம்சனோட இழப்பு இருக்கு. ஹவவர் வைபவ் சூரியவன்சி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், துருவ் ஜுரேல், ரியான் பராக் இந்த 4 பேருமே தடாலடியா ஆடுற பிளேயர்ஸ். அவ்வளவா அண்டர் பிரஷர் நிறைய ஹேண்டில் பண்ணாத பிளேயர்ஸ். பினிஷிங் டச்சஸ் கொடுக்க முடியல. ஒரு பயங்கரமான ஒரு சமையல்ல நல்ல பொரியல் அப்பளம் கிப்பலாம் எல்லாம் வச்சிடறாங்க. கடைசியில அவங்களால டெசர்ட் வைக்க முடியல. அந்த டெசர்ட்டை வைக்கிறதுக்கு ஆளு ஹெட்மயர் மூலமா அவங்களால பினிஷ் பண்ண முடியல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஜடேஜாவோட சாம் கரன் வித் ரீசன்ட் ப்ராவஸ் வித் பேட் and also both of them adding extra overs for them with fast medium pace and with spin is really adding teeth to RR. சிஎஸ்கேக்கு மேல டீத் ஆட் ஆயிருக்கு. ஆர்ஆருக்கு அவங்களுக்கு எங்க வேணுமோ டீத் ஆட் ஆயிருக்கு. ஆல் இன் ஆல் எமோஷன் செட் சைட் நான் சற்றுமே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு சைடுல வந்து சிஎஸ்கே ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நெவர்தலஸ் தொலைநோக்கு பார்வையோட சஞ்சு எங்களுக்கு வேணும். ஒரு 7-8 இயர்ஸ்க்கு புல்லட் ப்ரூஃப் பிளான், விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், மேபி a captaincy ஆப்ஷன். பட் என்னோட மைண்ட்ல ருத்துராஜ் will continue leading the side. சஞ்சு ஸ்ட்ரெயிட்டாவே வந்து லீட் பண்ண மாட்டாருங்கிறது என்னோட தாட். எந்த பிரான்ச்சைசிகளையுமே ஃபர்ஸ்ட் வரும்போது ஃப்ரெஷ்ஷா கலைச்சு போடாத ஒரு டீமுக்குள்ள வரும்போது லீட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. மெகா ஆக்ஷன்ல வரதுங்கிற வேற விஷயம். இதுதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ். 2 டீமுமே ஓரளவு கெயின் பண்ணிருக்காங்க. பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வரப்பிரசாதம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வாங்கியிருக்காங்க. உன்னோட தாட்ஸ் என்ன நான் பேசுறேன். ருத்ராஜ் கேக்வாட் நம்பர் 3 ஆடினா போன வருஷம் என்ன நடந்ததோ அதுதான் சிஎஸ்கேக்கு நடக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவங்களோட ப்ளூ பிரிண்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஹஸ்ஸி, முரளி விஜய், டாயின் ஸ்மித், பிரண்டன் மெக்கல்லம், அந்த காலத்துல மேத்யூ ஹைடன், அதை ஃபாஃப் டூப்ளசி, ருத்ராஜ் கேக்வாட்ன்ற அந்த ஒரு மலையை உடைச்சாங்க. இப்ப திருப்பியும் வந்து ருத்ராஜ் கேக்வாட் நான் நம்பர் 3 ஆடுறேன் அப்படின்னு சொன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. இட் ஹாஸ் டு பி சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் டு ஓபன். தே ஹேவ் டு பிரிங் பேக் த டாப் ஹெவி. இப்ப இவங்க 2 பேரும் ஓப்பனிங் ஆடினாங்கன்னா 10 மேட்ச்ல 8 மேட்ச் யாராவது ஒருத்தர் 40 பால் ஆடிடுவாங்க. 2 மேட்ச் தான் 2 பேருமே ஃபெயில் ஆவாங்க. ஆயுஷ் மாத்திரமே நான் எப்படி போவேன்னா சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட், ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல், டோவால் பிரேவிஸ், அதுக்கப்புறம் சிவம் தூபே. இதோட என்னையா பவர் வேணும் உங்களுக்கு? கேமரூன் கிரீனை ஷூரா அடுக்க போறாங்க. தேவைப்பட்ட தோனி வேற இருக்காரு. இதுல வந்து என்னன்னா சாம் கரனை டெஃபினெட்லி தேவோட ரிலீஸ்ட். சாம் கரன்லாம் ஒரு பெரிய இழப்பு கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாருங்க. 44 பால்ல ஓவர் இதுல மேட்ச்ல 38 விக்கெட். அந்த 44ல 38 விக்கெட், ஸ்ட்ரைக் ரேட்டும் எக்கானமியும் இதுல சிதம்பரம் ஸ்டேடியம்ல பாருங்க. இம்பாக்ட் கிரியேட் பண்ணது ஜடேஜா தான் வித் த பால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், ஈதர் வித் பிக்கிங் அப் க்ரூஷியல் விக்கெட்ஸ் ஆர் போலிங் எக்கனாமிக்கல் 4 ஓவர்ஸ். இப்ப அவங்க எந்த ரூட் எடுப்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அக்கீல் ஹுசேனை கண்டிப்பா எடுக்க போறாங்க. இது எனக்கு இப்ப தெரியற நியூஸ் கிடையாது. ஜூன்லயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னோட டீம்ல அவர் எடுத்தேன் குளோபல் சூப்பர் லீக்ல. அதுக்கு வந்து அவங்க கிட்ட பேசின போது அவங்க என்ன சொன்னாங்க, ஜேஎஸ்கே சிஎஸ்கே 2 டீம்லயும் என்ன எடுக்கிறாங்க. நான் வந்துட்டு இந்த எம்எல்சியை மட்டும் முடிச்சு கொடுத்துறேன், டிஎஸ்கேக்கு முடிச்சு கொடுத்துட்டு வந்து ஜாயின் பண்றேன் அப்படின்னாங்க.
சரி ஓகே பரவாயில்லப்பான்னு அகில் ஹுசேன் ஜாயின் லேட்டு. இப்ப ஜேஎஸ்கேல எடுத்துட்டாங்க. கண்டிப்பா தே ஆர் கோயிங் டு பிக் ஹிம் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். நிறைய பேர் பெரிய பிட் எல்லாம் அகில் ஹுசேன்லாம் போட மாட்டாங்க. பவர் பிளேல அகில் ஹுசேன் போட்டுருவாரு. மிடில் ஓவர்ஸ்ல அகில் ஹுசேன் அவ்வளவு பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவருக்கு கிடையாது. தேல் பி டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் நூர் அகமது. இன்னொரு ஸ்பின்னர் ஸ்ரேயாஸ் கோபால் இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் உங்களுக்கு அந்த இம்பாக்ட் வாட் எவர் இட் இஸ். இப்ப நான் சொன்ன உங்களுக்கு பேர், உங்களுக்கு டாயன் ஸ்மித், பிரண்டன் மெக்கல்லம், விஜய், மைக்கேல் எஸ்ஸின்னு 2 கதாயுத ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க, ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ஜடேஜான்னு. இப்ப உங்களுக்கு யார் இருக்க போறாங்க? இப்ப இந்த போலிங் அட்டாக்க பத்தி பேசுங்க நீங்க. இப்ப பேட்டிங் நீங்க சொல்லிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்ல. தேர் கோயிங் டு புட் 190 on a consistent basis. Do they have the fire power to defend 190? அங்க பாத்தீங்கன்னா 1ல இருந்து 11 வரைக்கும் இப்ப லெப்ட் ஹேண்டர். ஓகே, வைபவ் சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, அதுக்கப்புறம் வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், சிம்ரன் எட்மயர். இப்ப ஐசிசி ரூல நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். லெக் ஸ்பின்னரும் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் இவங்களுக்கு போலிங்கே போட முடியாது. இந்தியால ஆஃப் ஸ்பின்னரே கிடையாது. அப்படிங்கும் போது 20 ஓவரும் பேஸ் போலிங் தான் போட முடியும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன்ல பாத்தீங்கன்னா இந்த பேட்டிங் லைன் அப்ப நான் சொல்றேன், சிம்ரன் எட்மயர் பர்ஃபார்ம் பண்ணல. பட் சிம்ரன் எட்மயர் இஸ் டிஸ்ட்ரக்டிவ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து இதுல கெயின் தான். ஜடேஜான்னு ஒரு பினிஷரு, ஜடேஜான்னு ஒரு ஸ்பின்னர் வந்துட்டாரு. மகேஷ் தீக்ஷனாவையும் ஜடேஜா வச்சு அவங்க ஓட்ட பார்ப்பாங்க. தட் இஸ் a great thing for ராயல்ஸ். இல்ல ஆக்சுவலி நீ ஒரு பீஸ் ஆஃப் த பசில் மிஸ் பண்ற. வித் a large chunk of money and with சஞ்சு சாம்சன் ட்ரேட் அவுட் ஆஃப் த வே, சிஎஸ்கே 2ல ஒரு மாங்கா அடிச்சிருக்காங்க. என்னன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு வாய்ட ஃபில் பண்ண டெஃபினட்டா கஷ்டப்பட போறாங்க. நீ அகில் ஹுசைன்லாம் சொல்ற, நான் இன்னொன்னு உனக்கு சொல்றேன். அகில் ஹுசைன் ரீசெண்டா நான் பார்த்திருக்கேன், he is not bowling much in the power play. ஏன் தெரியுமா? பங்களாதேஷ்லயே மாத்தி மாத்தி கொடுத்தாங்க. ஏன்னா ஏசியன் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்குள்ள நீ வந்த உடனே அந்த நியூ பால் இருக்குல்ல, வெஸ்ட் இண்டீஸ்ல அப்படி ஆம் பால் உள்ள சர்ன்னு வரும், அந்த மாதிரி வராது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல காத்து ஹெவியா அடிக்கும். தி ஆம் பால் வில் கம் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் குக்குபரா பால்ஸ் ஆர் மச் பெட்டர் இன் சர்டன் பார்ட்ஸ். அவர் ரீசெண்டா இப்ப நியூசிலாந்துல கூட ஆடிட்டு இருக்காரு, ஓவர் கொடுக்கறது இல்ல. டேரல் மிச்சல் நேத்து போட்டு வெதுப்புன்னு வெதுப்பிட்டாரு. நீ பவர் பிளே பெஸ்டா எனக்கு ஒரு போலர் வேணும், ஒரு ஸ்பின்னர் வேணும்னு நீ பிளைண்டா அவனோட 3 ஓவர் போட்டுருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு எம்எல்சில ஆடுறாங்க. அதுக்காக எடுக்கிறதுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி. ஆன் தி அதர் ஹேண்ட் தே கேன் ரியலி ஸ்ட்ரெங்தன் திஸ் சைடு. எப்படி நான் சொல்றேன், நீ ராஜஸ்தானுக்கு ஒரு தப்பு கணக்கு போட்டா நிதிஷ் ராணா வச்சு, the moment Sam Curran, Ravindra Jadeja have gone there, I see நிதிஷ் ராணா coming into the auction. அண்ட் ரெண்டாவது சிஎஸ்கே தரப்புல இருந்து யார் இருக்காங்க? முன்னாடி கேகேஆர்ல வேலை பார்த்தவங்க தான் இங்க இருக்காங்க. லாஸ்ட் டைம் பிட்டு போட்டது வந்து நிதிஷ் ராணாக்கு தான். சோ நிதிஷ் ராணா அண்ட் வெங்கடேஷ் ஐயர் வில் 100% பி இன் த ரேடார் ஆஃப் சிஎஸ்கே. நீ சொல்ற ஆங்கிளே நடக்காது. நான் என்ன சொல்றேன்னா, நீ சொல்ற மாதிரி சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்துராஜ் ஓபன் பண்ணா இட்ஸ் த பெஸ்ட் திங் டு ஹேப்பன். அட் 3 they will look at வெங்கடேஷ் ஐயர் or நிதிஷ் ராணா. they will break that rhythm. 4ல பிரெவிஸ், 5ல டூபே, அதுக்கப்புறம் 6ல கேமரூன் கிரீன் இன்சர்ட் பண்ண முடியுமா? ஏன்னா ரீசெண்டா கேமரூன் கிரீன் மிடில் ஆர்டர்ல ஆடி இருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு. சோ தட் லுக்ஸ் குவைட் போட்டன்ட். பேட்டிங் பிரச்சனை இல்ல, மீடியம் பேஸ் அன்சுல் கம்போஜ், கலீல், பத்திரானா, கிரீன் வச்சு போட்டுருவாங்க. கிரீன்ஸ் பவுன்ஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் இன் ஷேப் ஆஃப். ஹவவர் ரவீந்திர ஜடேஜா ரோல நிரப்ப போறது யாரு? இல்ல ஒன்லி ஒன் ஸ்பின்னர் நூர் அகமதா, ரெண்டாவது ஸ்பின்னர் இம்பாக்ட் சபா யூஸ் பண்ண போறாங்களா? இந்தியன் ஃபிங்கர் ஸ்பின் ஆப்ஷன் யாரு? இல்ல ஸ்ரேயஸ் கோபால பேக் பண்ண போறாங்களா? ஸ்ரேயஸ் கோபால் இஸ் டன் வெரி வெரி வெல். ரொம்ப நாளா போலிங் போட்டுட்டு இருக்கான். நிஜமாவே சொல்றேன், சீரியஸ்லி போலிங் வெரி வெல். மகாராஜா டிராஃபிலையும் செம்மையா பண்ணிருக்கான். He's also gone on and done very very well in Ranji Trophy. First gameல சௌராஷ்டிராவோட விக்கெட் எடுத்தான் and he's looking in really really good rhythm. இது என்னோட தாட். However, I somehow feel ருத்துராஜ் இந்த 3ல ஆடுறதுக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்றதுனால maybe they will continue with somebody else along with Sanju and make Ruturaj bat at 3. Maybe. If not, it's the best thing that can happen for CSK. ஆஷா, நீங்க சொன்ன இதுல எனக்கு ஆயுஷ் மாத்திரை மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது நான் ஒரு நிதிஷ் ராணாக்கோ வெங்கடேஷ் ஐயருக்கோ போகணுன்ற அவசியமே கிடையாது. பிகாஸ் ஆயுஷ் மாத்திரை has proved that he belongs to this level. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ might be wrong. என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். ஊர்வில் பட்டேலும் பாத்தீங்கன்னா அந்த ஃபியர்லெஸ் அப்ரோச் தெரியுது. ஃபியர்லெஸ் அப்ரோச். இவங்க 2 பேரும் என்ன பொறுத்த வரைக்கும் தட் will be the potent opening batting combination. the give a start. அதுக்கப்புறம் வெச்சு சிவன் துபே வெச்சு நொறுக்கிடுவாங்க. இப்ப அவங்க கண்டிப்பா கேமரூன் கிரீனுக்கு போவாங்க. நிறைய பணம் அவங்களுக்கு இருக்கு. The way you said it across, Cameron Green's bowling ability will be a big thing for them. ஏன்னா ஈவன் நான் என்ன சொல்றேன்னா, அகில் ஹுசேன் இஸ் a proven power play bowler no matter what. நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ் நான் ஒத்துக்கிறேன். இங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, விட்டு இன்சைட் அவுட் அடிச்சிருவாங்க ரைட் ஹேண்டர்ஸ்.
அங்க எத்தனை பேர் இன்சைட் அவுட் அடிக்கிறான், அந்த கரீபியன்ல எம்எல்சில எத்தனை பேர் இன்சைட் அவுட் அடிக்கிறான். ஏன்னா பால் நிக்கும் உங்களுக்கு. பால் நிக்கும், பவுன்ஸ் வந்து இன்வேரியபிளா இருக்கும். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்துட்டு பெங்களூர்லயும் வான்கடே ஸ்டேடியம்லயும் என்ன பண்ணுவான் இந்தியன் பேட்ஸ்மேன் 16 வயசு பையன் விட்டு எக்ஸ்ட்ரா காஸ் மேல சொருகிடுவான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இஸ் ரெக்கார்ட் இஸ் நாட் தட் கிரேட் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன் பவர் பிளே. ஈவன் தோ ஐ ரேட் இம் வெரி வெரி ஹைலி. அவங்களுக்கு வேற சொல்யூஷனே கிடையாது. நான் எழுதி கொடுக்குறேன். தே ஆர் கோயிங் ஃபார் அகில் ஹுசைன் ஃபார் ஒன் ரீசன். he can also bat decently in the end. ஒரு 2 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு நல்ல ஃபீல்டர், செம்ம ஆட்டிடியூடு பையனுக்கு. அவங்க அதை நினைச்சுதான் போயிருக்காங்க. ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது ஆஷா, என்ன பொறுத்த வரைக்கும். ஓரளவுக்கு ஃபில் அப் பண்ண பாக்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு சான்ஸ், ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்களா? இல்லைன்னா நீங்க தான் சொல்றீங்க சண்டிகர் பிரீமியர் லீக், உத்தரப்பிரதேஷ் பிரீமியர் லீக், டெல்லி பிரீமியர் லீக், தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல ஒவ்வொரு டீம்லயும் 2 லெஃப்ட் ஹேண்ட் நறு சொருகுறாங்க. someone like அஜித் ராம், ஐ ரியலி லைக் him. அந்த மாதிரி ஒரு பிளேயரை எடுத்து வேலை வாங்க முடியுமா அப்படின்றதானே ஒழிய, என்ன பொறுத்த வரைக்கும் ஜடேஜா வெளியில போறதுன்றது இன்ஸ்பைட் ஆஃப் சஞ்சு சாம்சன் கம்மிங் இன் இஸ் a big hole for CSK. but the team doesn't look bad if they get Green in, Akeem Hussain in and find one more local left arm spinner, they'll be okay. இல்ல லோக்கல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு பீடாக். ஏன்னா நீ வந்து லோக்கல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தேடி வர அப்படின்னா டிஎன்பிஎலோட பெட்டர் லீக் கிடையாது நீ ஒரு பிளேயரை தேடி எடுக்கிறதுக்கு. பட் ஆனா நீ ஒரு குரூஷலான வேர்டு சொன்ன, வேலை வாங்கணும் அப்படின்னு. அந்த வேலை வாங்குறது தான் கிரிட்டிக்கல். நீ ஃபார் தட் மேட்டர் எம் சித்தார்த் எடுக்கலாம். ஹஸ் பீன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். அவன் அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டுருவான். ஆக்சுவலி சொல்றேன், நியூ பால்ல அவன் நல்ல ஆப்ஷன். நீ அகீல் ஹுசைன் சொல்ற அரௌண்ட் த குளோப் பாக்குற எம் சித்தார்த் அகைன் சம் ஃபைன் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். அவன் இன்சைட் த பவர் பிளே கலக்கி கொடுக்குறான். இது லோக்கல் கிரிக்கெட்ல பவர் பிளேக்குள்ள துண்டா போட்டு கொடுக்குறாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கு பீடா. இன்ஃபேக்ட் நான் உனக்கு இன்னும் 2-3 நேம்ஸ் கொடுக்குறேன். அமித் சாத்விக், ஐ எம் ஷூர் ஹீஸ் டூயிங் த நேம்ஸ். அவனோட பேர் ரவுண்ட்ஸ் நடக்குது. பேட் ஸ்பீடு இன்கிரெடிபிள். ஆக்சுவலி துஷார் ரஹேஜா பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. பட் என் மைண்ட்ல அமித் சாத்விக், அவனோட பேட் ஸ்பீடு இன்ரீப்ளேசபிள். அ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். நிறைய செலக்ஷன் ட்ரையல்ஸ் போயிருக்கான். ப்ளீஸ் வாட்ச் அவுட் ஃபார் ஹிம். ஹன்னி சைனி, திண்டுக்கல் டிராகன்ஸ் காணா, ஃபியூ ரோல்ஸ் தான் பண்ணான். பட் எல்லா செலக்ஷன் ட்ரையல்ஸுக்கும் போயிருக்கான். எல்லா செலக்ஷன் ட்ரையல்ஸுக்கும் ஸ்பெஷல் டேலண்ட், இன்கிரெடிபிள் பேட் ஸ்பீட், ஹிட்ஸ் டிஃபரெண்ட் ஏரியாஸ். நீ ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்ன. என்ன சொன்னா, ஆயுஷ் மாத்திரை ப்ரோவன் கமாடிட்டி இருக்கும்போது எப்படி அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது சென்னையில. நீ அதை நோட்டீஸ் பண்ணியான்னு தெரியல. திடீர்னு இந்த விக்கெட்டோட நேச்சர், எஸ்பெஷலி வைல் பேட்டிங் செகண்ட், கொஞ்சம் டக்குன்னு ஸ்லோ ஆகி விக்கெட்ல ஹோல்ட் ஆகுது. ஒரு ஃபேசட் ஆஃப் த கேம் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பயங்கர லேக்கிங்கா இருந்தது பேட்டிங் லைனப்னா ஆக்சஸிங் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட். ஆயுஷ் மாத்திரை ஸ்வீப் கிடையாது, ரிவர்ஸ் ஸ்வீப் கிடையாது. ருத்ராஜ் கெய்க்வாட் ப்ரிஃபர்ட் ஆப்ஷன், ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் கிடையாது. ப்ரிஃபர்ட் ஆப்ஷன் பட் ஹி கேன் ஸ்வீப். எம்எஸ் தோனி ரிவர்ஸ் ஸ்வீப், ஸ்வீப் ரெண்டுமே அடிக்க மாட்டாரு. ஜடேஜா நாட் அ பிக் ஸ்வீப்பர் ஆஃப் த பால். சிவம் தூபே ஸ்வீப் கிடையாது. நோபடி ஹூ கேன் ஆக்சஸ் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட். உனக்கே தெரியும், நீ சவுத் ஆப்பிரிக்கால இருந்திருக்க, எத்தனையோ டீம்ஸ் இங்க கூட்டின்னு வர. என்கிட்ட சொல்லுவ ஆஷா பிளாட் ஸ்வீப் அப்படின்னு. இந்த பிளாட் ஸ்வீப் அடிக்கிற ஒரு கமாடிட்டி 100% வேணும். நீ வெங்கடேஷ் ஐயர் எடுத்தா கூட லாங் லீவர்ஸ், குட் ரேஞ்ச். பட் வெங்கடேஷ் ஐயர் சேப்பாக்ல எப்படி பண்ணிருக்காங்கிறத செக் பண்ண. ஐ திங்க் 1 or 2 குட் இன்னிங்ஸ் ஆடி இருக்கான். பட் ஹவவர் ஹி இஸ் a replica of சிவம் துபே. லாங் லீவர்ஸ், டவுன் த கிரவுண்ட், ஸ்வீப் அடிப்பான், ரிவர்ஸ் அடிப்பான். பட் நெவர்தலெஸ் நிதிஷ் ராணா மாதிரி ஒரு ஆளு who ஷார்ட்டர் கேன் ஆக்சஸ் த ஸ்கொயர், பவுன்ஸை யூஸ் பண்ண முடியுங்கிறது இஸ் a very attractive option. And mind you, AR Srikanth, who has been at KKR before, liked நிதிஷ் ராணா a lot. And he is someone who's traveled with him. அவர்கிட்ட இருந்து வேலை எடுக்க முடியுங்கிறத நம்பக்கூடிய ஒரு ஆளு. சோ டெஃபினட்டா நிதிஷ் ராணா சிஎஸ்கேக்கு இஃப் ரிலீஸ் வரதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்கு. நீ இன்னொரு விஷயம் மறக்காத, நீ 2 ஸ்பின்னர் சொன்ன, அகீல் ஹுசைன் சொன்ன. பட் நான் இதை டிஃபரெண்டா பாக்குறேன். ஒருவேளை பத்திரானா ஆடுற, ஒருவேளை பிரெவிஸ் ஆடுற, ஒருவேளை கேமரூன் கிரீன் ஆடுறேன்னா நீ 100 பேரா இருக்கான். இஃப் உனக்கு பத்திரானா at some stage doesn't work, and if somebody like Vanidu Hasaranga is out there in the auction, if அந்த மாதிரி இருந்தா நீ அந்த மாதிரி ஆங்கிள்ஸ் கூட எடுக்கலாம். பட் ஸ்ரேயஸ் கோபாலை வச்சு அதை ஃபில் பண்ண போறியா அப்படிங்கறத நீ திங்க் பண்ணி பார்க்கணும். நெவர்தலெஸ் இது எல்லாமே ரிலீஸ் டேட் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கிளியர் ஆயிடும். என்ன பொறுத்த வரைக்கும் as a friend of Jaddu, as someone who's seen him at close quarters, இது வந்து எப்படின்னா அவன் ஆரம்பிச்ச இடம் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ரவீந்தர் ஜடேஜாக்கு ஒரு இப்ப கூட மறக்கவே மாட்டேன், 2008 ஐபிஎல் 2008 ஐபிஎல் ரவீந்தர் ஜடேஜா டீப்ல ஃபீல்டிங் பண்ணியிருந்தான். ஃபிளெமிங் அவர்கிட்ட அடிச்சுட்டு 2வது ரன் ஓடும் போது கம்ஃபர்டபிள் 2 நினைக்கும் போது டீப் மிட் விக்கெட்ல ஸ்வீப் பண்ணியா, ஸ்வீப்பர் கவர்ல யூ ஸ்வீப்பிங் ஆன் த பவுண்டரி, எடுத்து 1 throw he shot to fame. யாரா இந்த பையன் அப்படின்னு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சான். ஷேன் வான் கால்ட் him the ராக் ஸ்டார்.
அந்த டீம் எதுன்னு பார்த்தா ராஜஸ்தான் ராயல்ஸ். இஸ் கான் பேக் தேர் அகைன், எட் அனதர் இஸ் கோயிங் பேக் தேர்னு நான் நினைக்கிறேன். அகைன் ஐம் சேயிங் இட். வாழ்க்கையோட ஆரம்ப புள்ளிக்கே திருப்பி வந்து முற்றுப்புள்ளியா வந்து நிக்குது. ஐ திங்க் ரவீந்திர ஜடேஜாக்குமே வந்து இல்ல ஒரு லீடர்ஷிப் கேப்டன்சின்னு சொல்றதோட அந்த பர்டிகுலர் டீம் வித் சோ மெனி யங்ஸ்டர்ஸ் அவன் நினைச்சானா, அவன் கொடுக்கணும், ஆஃபர் பண்ணணும்னு நினைச்சானா நல்லா அந்த டீமை ஹெல்ப் பண்ணி கொண்டு வரலாம். லைக் வைஸ் சஞ்சுக்கு கூட இங்க வந்து ஒரு என்டையர் ஸ்கீமாவை ஹெல்ப் பண்ணி இந்த டீமை ஃப்ரண்ட்ல எடுத்துன்னு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அலாங் சைடு ருத்துராஜ் கைக்வாட், அவங்க ரெண்டு பேருமே ஒரு பிக் பில்லர்ஸ். ரெண்டு பேருமே யூனிசனா ஒர்க் பண்ணி இந்த பிரான்சைசியை மேல எடுத்துன்னு போறதுக்கு எல்லா எஃபர்ட்டுமே போடணும். ஏன்னா the last thing you want is where is this leadership going அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா சஞ்சு சாம்சன் இஸ் கமிங் ஆஃப்டர் பீயிங் அ கேப்டன். ஐம் ஷூர் அவனுக்கும் அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கும். But as of now, I think Ruturaj Gaikwad is really in control, and I hope that communication is clear between the both. எனக்கு தெரிஞ்சு Ruturaj will lead the side. 100% கரெக்ட். கேப்டன்சில இது பண்ண மாட்டாங்க. அது நியாயமா உள்ள ருத்துராஜ் கைக்வாட் நீங்க கேப்டன்சில இருந்து இது பண்ணீங்கன்னா, எஸ் சிஎஸ்கே had a bad season, but he is not responsible for that. பாவம் அவர் இன்ஜுரியும் வந்து இதாயிட்டாரு. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பேட்டர்ஸ் ஃபார் சிஎஸ்கே ஆல்சோ. அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன், நாட் சேயிங் மை ஒப்பீனியன்ஸ், ரைட்? சஞ்சு அண்ட் ருத்து ஹேஸ் டு ஓபன் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணாலும் இது பண்ணலாம். முதல்ல ராணாவை அவங்க ரிலீஸ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ராணா இஸ் அ டேஞ்சரஸ் பிளேயர். ஸ்பின்னெல்லாம் அவருக்கு போடவே என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னெல்லாம் நீங்க பவர் பிளேல போடவே திரும்பி இந்த குறுக்கு போட்டு அடிச்சிருவாரு. எம் சித்தார்த்த லக்னோ விடுறாங்களா? அதுவும் எனக்கு டவுட். ஏன்னா கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ரட்டுன்னு அவரோட ஸ்லைடரும் வெரி சிமிலர் டு அகில் ஹுசைன் வரும். அதுல சந்தேகம் கிடையாது. அண்ட் he has proved it that he can bowl in power player. அகில் ஹுசைனை நான் ரேட் பண்ணுவேன். சன்ரைசர்ஸோட ஒரு சீசன் இருந்தாரு, பெருசா சான்ஸ் எல்லாம் கிடைக்கல. IPL is a different ball game because you are going to bowl to Indian batters who are fearless. சைடு உள்ள வருது, விட்டின் படி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் டிஃபெக்ட் வச்சு கடைஞ்சிருவாங்க. பட் அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நான் உனக்கு எழுதியே கொடுக்குறேன், அகில் ஹுசைன் சிஎஸ்கேக்கு கண்டிப்பா போறாரு. கண்டிப்பா போறாது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். another person who's having a wonderful time is Jason Holder. சூப்பர்பா bowling போட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி T20 கிரிக்கெட்ல வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து ஒரு கட்டார் முட்டார் சீரிஸ் ஆடிட்டு இருக்காங்க. கட்டார் முட்டார். என்கிட்ட ஒருத்தர் யூடியூப்ல நம்ம சேனல்ல கேட்டிருந்தாரு, ஜிம்மி நிஷம் எடுக்கலாமா சிஎஸ்கே அப்படின்னு. தயவு செய்து கேமரூன் கிரீன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சு சிஎஸ்கே போறதுதான் நல்ல ஆப்ஷன் நான் ஃபீல் பண்றேன். நியூசிலாந்து கண்டிஷன்ஸ்க்கும் இதுக்கும் சாக் அண்ட் சீஸ். இன்ஃபேக்ட் மிச்சல் சாண்டர் வேற லெவல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு, which மும்பை இந்தியன்ஸ் will be very very happy with. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஸ்பீடாக, அதாவது எனக்கு ரொம்ப பிலீஃப் என்னன்னா, நம்மள லைஃப் ஒரு இடத்துக்கு கூட்டி எடுத்துட்டு போகும்ல, அந்த மாதிரி இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆன போதே சிஎஸ்கேக்கு சேட்டன் வரணும் தான் பேசினாங்க. அது அப்படியே ஃபிசில் அவுட் ஆச்சு. டெல்லி வாஸ் வெரி க்ளோஸ் ஆன் ஃபினிஷிங் த டீல். இன்ஃபேக்ட் பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து ஒரு சாலிட் டீல் வந்ததுன்னு சொல்றாங்க, which is மார்க்கஸ் டாய்னிஸ் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் ஃபார் சஞ்சு. அந்த டீலையும் டர்ன் ஓவர் பண்ணிட்டு eventually it landed here. KL ராகுல்ங்கிறது வந்து still I think that is a deal I think KKR is probably talking. I'm not very sure about how that is headed. பட் இந்த எல்லாத்தையும் தாண்டி சேட்டன் வந்தல்லே சிஎஸ்கே வந்தல்லே நீங்க வந்து சேர்ந்திருக்காரு. இட் இஸ் ஆல் ரிட்டன். அதாவது வந்து முன்னாடியே எழுதப்பட்ட விஷயங்கள் வந்து சேரும் அப்படின்வாங்க. ஐ ரியலி விஷ் சஞ்சு ரொம்ப நல்ல பையன், நல்ல ஃப்ரெண்டு. ஐ ரியலி ஹோப் திஸ் கோஸ் வெரி வெல் ஃபார் ஹிம். ஏன்னா கனவுகளை பேஸ் பண்ணி நல்ல ஞாபகம் வச்சுக்கோ பீடா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு வந்து இல்ல, அதாவது நான் டெல்லி ஆடும் போதும் சரி, எப்போ ஆடும் போதும் சரி, இந்த மொமெண்ட் நான் சென்னையை விட்டு போயிட்டு பஞ்சாப்ல இருந்து வேற டீம் போகும்போதோ என் கனவுல நிறைஞ்ச ஒரு டீம் வந்து சிஎஸ்கே. ஓகே, அந்த சிஎஸ்கேக்கு திரும்பி வந்து அந்த கேம்ப்ல இருந்து ஒரு டிராஃபியை லிஃப்ட் பண்ணோங்கிறது என்னோட கனவு. அந்த கனவை நோக்கி நம்ம எல்லாம் ஓடி வரோம். அதே ஏன் அது நடக்கிறது அப்படின்னா, எனக்கு வந்து சிஎஸ்கேல ஆரம்பிச்சு வச்ச ஜேர்னி, வைல் ஃபார் சம்படி எல்ஸ் லைக் சஞ்சு சாம்சன் வெளியில இருந்து பாக்குறான் சிஎஸ்கேக்கு என்ன ஒரு ஃபேண்டம், என்ன ஒரு ஆதரவு, என்ன ஒரு லவ் அப்படின்னு பார்க்கும்போது 1000 கனவுகளோட வருவான். And I hope and I really wish him the best for all those dreams to come true. And I wish and hope he gets all the love from all the fans of CSK. அததான் நோக்கி ஒரு பிளேயர் வருவாங்க, அதை தேடல தான் வருவாங்க. And I wish him all the very best and the very best for CSK for a turn around. எப்பெல்லாம் டைட்டில் அடிக்காமலையோ ஒரு புவர் சீசனோ இருந்திருக்கோ, the title has always come towards CSK. The tide has turned. ஒரு பிளேயரும் வந்திருக்கான், அவன் கனவுகளோட வரான். அதை பேக் பண்ணி அந்த ஃபேன்ஸுக்கும் சரி, அந்த ஃப்ரான்ச்சைசிக்கும், ப்ரௌட் ஃப்ரான்ச்சைசிக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் போறதுக்கு my best wishes, heartfelt best wishes. Thank you so much for joining us on this.